நிகழ்தகவு ப்ராபபிலிட்டில உள்ள பார்ட் 9 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கணக்குகள் அடிக்கடி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருப்பாங்க சரிங்களா. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஸ்கூல் புக்ல உள்ள கேள்விகளும். அதனால நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும் குரூப் 4 இருக்கட்டும் தாராளமா இந்த வீடியோ பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான கணக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள வரலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 8 வீடியோவையும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும் சரிங்களா. இல்ல இப்பதான் இந்த பார்ட் 9 தான் நான் டைரக்டாவே பாக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களாங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் பிராக்டிஸ் எடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அப்படி இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு புரியும் சரிங்களா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரி டைரக்டா இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி பத்தி படிக்க போறோம், அதாவது நிகழ்தகவு பத்தி படிக்க போறோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் அதற்கான ஃபார்மேட் நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம், P of E equal to N of E by N of S சரிங்களா. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்ல போனோம் அப்படின்னா P of E probability of an event அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவை குறிக்கக்கூடியதுதான் என்னது P of E, என்னது நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. சரி, ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா N of E by N of S. அது என்னதுங்க N of E N of S அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா N of E அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். N of E அப்படிங்கிறது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. N of S அப்படிங்கிறது பாசிபிள் அவுட்கம்ஸ் சொல்லுவோம். சரி, அப்போ ஒரு ஈவென்ட்டினுடைய ப்ராபபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா போதும், ஃபேவரபிள் அவுட்கம்ஸை பாசிபிள் அவுட்கம்ஸால என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் சரிங்களா. இந்த பேசிக்கான விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா N of E அப்படிங்கிறது சாதகமான வாய்ப்புகள்னு சொல்லுவோம் சரிங்களா. N of S அப்படிங்கறத மொத்த வாய்ப்புன்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ சாதகமான வாய்ப்பை மொத்த வாய்ப்பால வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு கிடைச்சிரும். இதுதான் என்னது ஃபார்மேட், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. சரி, இப்போ ஒரு மேலோட்டமா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா. N of S அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிகழ்ச்சியில என்னெல்லாம் நடக்குமோ சரிங்களா, எந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ எல்லா நிகழ்ச்சியையும் போடுறதா நம்ம என்ன சொல்லுவோம், N of S சொல்லுவோம் சரிங்களா. N of E அப்படிங்கிறது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்பை மட்டும் போடுவோம் சரிங்களா. இது மொத்த வாய்ப்பு, ஒரு நிகழ்ச்சியில உள்ள எல்லா வாய்ப்பையும் குறிக்கிறதா N of S. N of E அப்படிங்கிறது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை வாய்ப்பு போட்டு டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், ஒரு நிகழ்ச்சி நிகழ்தகவு கிடைச்சிரும். இதுதான் பேசிக்கான விஷயம் சரிங்களாங்க. இந்த ஃபார்மேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதான் ஃபார்முலா. சரி, அப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு எப்பவுமே எதற்கு இடையில அமைஞ்சிருக்கும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் மத்தியில தான் அமைஞ்சிருக்கும் சரிங்களா. ஒண்ணு ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு 0வாக இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு 1ஆக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட எந்த எண்ணாக வேணா இருக்கலாம் சரிங்களா. 0.5ஆக இருக்கலாம், 0.6ஆக இருக்கலாம், 0.00 ஒன்னாக இருக்கலாம். அது அவங்க கேட்டிருக்கக்கூடியதை பொறுத்து சரிங்களா, அந்த நிகழ்ச்சியை பொறுத்து. ஆனா எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு 1 தாண்டியும் போகாது, 1 விட அதிகமாகவும் வராது, 0க்கு கம்மியாகவும் போகாது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா இது ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா. ஏன்னா இது வந்து சொல்லாத வீடியோவே கிடையாது. சரி பார்ப்போம். 3 unbiased coins are tossed once சரிங்களா. Find the probability of getting at most 2 tails or at least 2 heads அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன, அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். அப்போ நாணயம் பத்தி கணக்கு வந்துருச்சு. எத்தனை நாணயம், மொத்தம் 3 நாணயம் பத்தி கணக்கு வந்திருக்கு சரிங்களா. இதுக்கு முன்னாடி நாணயம் தொடர்ந்து ஒரு வீடியோவே ஃபுல்லா போட்டிருக்கோம் சரிங்களா. அப்போ 3 நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரிங்களாங்க. அப்போ ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே நம்மளுக்கு ஃபார்முலா ஞாபகம் வரணும், N of E by N of S சரிங்களா. N of S முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், N of E நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களாங்க. சரி, N of S முதல்ல எழுதிக்குவோம். 3 நாணயத்தை சுண்டுறாங்க சரிங்களா. அப்போ N of S எப்படி ஈஸியா எழுதலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு மெத்தட் மட்டும் சொல்லி தரேன், அப்படி எழுதிக்குவோம் சரிங்களா. முதல்ல ஒரு நாணயம்னு எடுத்துக்கிட்டா 2 பக்கங்கள் இருக்கும் இல்லையா. ஒன்னு தலை, இன்னொன்னு பூன்னு சொல்லுவோம். ஒன்னு ஹெட், ஒன்னு டெய்ல்னு சொல்லுவோம் இல்லையா. நான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஹெட் டெய்ல்னு இங்கிலீஷ்ல எழுதிக்கிறேன் சரிங்களா. ஒரு லெட்டர் மட்டும் குறிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, ஹெட் அப்படிங்கிறது H சரிங்களா, டெய்ல் அப்படிங்கிறது T. அதாவது ஹெட் அப்படிங்கிறது தலை H, T அப்படிங்கிறது பூ டெய்ல் சரிங்களா. இப்படி நம்ம குறிச்சுக்குவோம். இப்போ N of S நம்ம எழுத போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா 4 முறை என்ன பண்ணுங்க, H போட்டுக்கோங்க சரிங்களா. 4 முறை என்ன பண்ணுங்க, H போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேன்.
திரும்ப என்ன பண்ணுங்கன்னா 4 முறை டைல் போட்டுக்கோங்க, டீ போட்டுக்கோங்க சரிங்களா. போட்டுட்டேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 2 முறை ஹச் போடணும், 2 முறை டீ போடணும் சரிங்களா. அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. 2 முறை ஹச் போட்டுக்கிட்டேன், 2 முறை டீ போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி திரும்ப 2 முறை ஹச், 2 முறை டீ சரிங்களா. கரெக்டா நான் எழுதுற மாதிரியே எழுதிக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 1 முறை ஹச், 1 முறை டீ, 1 முறை ஹச், 1 முறை டீ, அந்த மாதிரி எழுதிக்கோங்க சரிங்களா. 1 முறை ஹச், இன்னொரு முறை டீ, இன்னொரு முறை ஹச், இன்னொரு முறை டீ, 1 முறை ஹச், 1 முறை டீ, 1 முறை ஹச், 1 முறை டீ சரிங்களா. அப்போ 3 நாணயங்களை நம்ம சுண்டையில மொத்தம் சரிங்களா, மொத்த வாய்ப்பு அப்படிங்கறது சொன்னேன். N(s) அப்படிங்கிறது மொத்த வாய்ப்பு அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா. இந்த 8 வாய்ப்புல என்ன வேணா விழலாம், ஆனா இந்த 8 கூட தான் ஏதாச்சும் விழும். அந்த மொத்த வாய்ப்பு 8 சரிங்களா. பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 8 வாய்ப்புகள் இருக்கா. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், N(s) அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. அப்ப N(s) ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாது மொத்தம் எத்தனை 8. சரி, இப்போ क्वेश्चनல கேட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. N(e) கண்டுபிடிக்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க, 2 தலை விழணுமா, அப்படி இல்ல அப்படின்னா பாருங்க அட்மோஸ்ட் 2 tails, அட்லீஸ்ட் 2 heads. இந்த அட்மோஸ்ட் அட்லீஸ்ட் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல இதை பத்தி நம்ம தெளிவாவே பேசியிருக்கோம் சரிங்களா. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதிகபட்சம் குறைந்தபட்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரிங்களாங்க. என்ன சொல்லிருக்காங்க, 1 அதிகபட்சம் 2 பூக்கள் விழணுமா சரிங்களா. அப்படி இல்ல அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2 தலை விழணுமா. எப்போ அந்த 3 நாணயத்தை சுண்டி விடையில சரிங்களா. அதற்கான வாய்ப்பு நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. N(e) நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ அதிகபட்சம் 2 அப்படின்னா அதிகபட்சம்னா 2 தான் இருக்கணும். அதிகபட்சம் 2 இருந்துக்கலாம், 2 பூ இருந்துக்கலாம். அதை தாண்டி 2 தாண்டி போக கூடாது சரிங்களா. பாருங்க 0வாக கூட இருக்கலாம் சரிங்களா, 0வாக கூட இருக்கலாம். அதாவது 2 பூக்கள் இல்லாமலே கூட இருக்கலாம், அப்படி இல்ல 1 பூ இருக்கலாம், அப்படின்னா 2 பூ இருக்கலாம் சரிங்களா. இதுதான் அதிகபட்சத்துக்கான அர்த்தம். குறைந்தபட்சம் 2 தலை அப்படின்னா 2க்கு கீழே போக கூடாது, அதாவது 0 1 வரக்கூடாது. ஆனா 2க்கு மேற்பட்டதாக இருக்கலாம் சரிங்களா. 2ஆக இருக்கலாம், 2 தலை வர்ற மாதிரி எடுத்துக்கலாம், 3 தலை வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் அதிகபட்சம் குறைந்தபட்சத்துக்கான அர்த்தம் சரிங்களா. சரி, முதல்ல என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் 2 பூக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் எழுதிக்குவோம் சரிங்களாங்க. அதாவது இங்க பூ அப்படின்னா என்னது, டெய்ல் இல்லையா. சரி, அதிகபட்சம் 2 பூனா நான் என்ன சொல்லிட்டேன், 2 பூ வரலாம், 1 பூ கூட வரலாம், அப்படிலாம் எதுவுமே இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன் இல்லையா. எதுவுமே பூவே இல்லாம கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன் இல்லையா. அப்ப பாருங்க ஹச் 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 இதுல எல்லாமே என்னவாக இருக்கு, ஹெட்டாகத்தான் இருக்கு, அதாவது தலையாகத்தான் இருக்கு. இதுல எதுவுமே பூவே இல்ல சரிங்களா. அப்போ 0வாக இருக்கு இங்க பூ. அப்போ அதிகபட்சம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். பூவே இல்லாத ஒரு வாய்ப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம்ங்கறத சொல்லிட்டேன் சரிங்களா. அப்போ ஹச் 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 அப்படிங்கிறது கண்டிப்பா வரும், இதை மறந்துடவே கூடாது சரிங்களாங்க. இதுல ஒரே ஒரு பூ இருக்கு, மத்த 2 ஹெட்டா இருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அதிகபட்சம் 2 பூ தானே சொல்லிருக்காங்க. 2 பூ இருக்கலாம், அதுக்கு கம்மியா இருக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்ப ஒரே ஒரு பூ வராது கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்ப ஹச் ஹச் டி. சரி, கரெக்டா அதை நோட் பண்ணிக்கணும். இங்கேயும் ஒரே ஒரு டி மட்டும் தான் இருக்கு, அப்ப இதை எடுத்துக்கலாம் இல்லையா. ஹச் டி ஹச். சரி, இதை எடுத்துக்கலாம். இங்க 2 பூ இருக்கு, அப்போ இந்த வாய்ப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஹச் டி டி இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டாச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரே ஒரு டி இருக்கு, இந்த வாய்ப்பை எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ டி ஹைச் ஹைச். சரி, இந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டாச்சு. இங்கேயும் 2 தலை பூ இருக்கு, அப்ப இந்த வாய்ப்பை எடுத்துக்கலாம். டி ஹைச் டி சரிங்களா. இங்கேயும் 2 பூ இருக்கு, இந்த வாய்ப்பை எடுத்துக்கலாம். அதாவது டி டி ஹெச் அப்படிங்கிற வாய்ப்பை எடுத்துக்கலாம். ஆனா டி 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 அப்படிங்கிற வாய்ப்பு, அதாவது 3மே இந்த இடத்துல பூவாக இருக்கு, டெய்லாக இருக்கு, அந்த வாய்ப்பை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அதிகபட்சமே 2 தான் இருக்கணும், 2க்கு மேற்பட்டதாக போக கூடாது சரிங்களா. அப்போ அதிகபட்சம் 2 பூ விழுறதுக்கான வாய்ப்பு இதுவாகத்தான் இருக்கு சரிங்களா. சரி, குறைந்தபட்சம் 2 தலை விழுவதற்கான வாய்ப்பை அடுத்து நம்ம பார்ப்போம் சரிங்களா. குறைஞ்சபட்சம் அதாவது அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் விழுவதற்கான வாய்ப்பை பார்க்க போறோம். அப்போ திரும்ப அதையும் தனியா எடுத்து எழுதிக்குவோம் சரிங்களா. இங்க நம்ம அதிகபட்சம் இங்க நம்ம குறைஞ்சபட்சம் 2 தலை இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ குறைஞ்சது 2 தாண்டி எவ்வளவு வேணா இருந்துக்கலாம். இங்க 3 தலை இருக்கு, அதனால இதை சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. 2 3 தலை இருக்கு சரிங்களா. 2ஐயும் தாண்டி இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு, ஹச் ஹச் ஹச்ன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த வாய்ப்பு பாருங்க, 2 தலை குறைஞ்சபட்சம் இருக்கணும். அப்போ இங்க 2 தலை இருக்கு, ஒரு பூ இருக்கு, அப்ப இந்த வாய்ப்பு வரும் சரிங்களா. அப்ப ஹச் ஹச் டி இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு பாருங்க, ஹச் டி ஹச் இந்த வாய்ப்பு கண்டிப்பா வரலாம் சரிங்களா. ஏன்னா இதுல 2 தலை இருக்கு, ஹச் டி ஹச் இதை எழுதிக்கிட்டேன். இன்னொரு வாய்ப்பு என்னதுன்னு பாருங்க, இது வர முடியாது, ஏன்னா ஒரே ஒரு தலை தான் இருக்கு, நம்மளுக்கு 2க்கு மேற்பட்ட தலைகள் வேணும். இந்த வாய்ப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், டி ஹைச் ஹச் சரிங்களா. இதையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இதை தவிர வேற எதுவுமே இருக்காது, ஏன்னா இதுல ஒரே ஒரு தலை தான் இருக்கு, இது வராது. இதுலயும் ஒரு தலை இருக்கு, வராது. இதுல தலையே இல்ல சரிங்களா. அப்ப இது வரவே செய்யாது. கண்டுபிடிச்சாச்சா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க,
அல்லது அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு இல்லையா? இப்படி அல்லது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா இதுல எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு பாருங்களேன். அதாவது குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 2 தலை விழுவதற்கான வாய்ப்பு மொத்தம் எத்தனைன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 சரிங்களா? மொத்தம் 7 இருக்கு. சரி, இங்க பாருங்க அதிகபட்சம் 2 தலை விழுவதற்கான வாய்ப்பு 4 இருக்கு இல்லையா? இப்போ அல்லது அப்படிங்கிற அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறதுனால இந்த 2 தலையும் சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், ரெண்டாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த 2 தலையும் எதெல்லாம் அதாவது இதுலயும் ஒண்ணு இருந்து இதுலயும் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு முறைதான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா? ஒரு முறைதான் நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா? அப்ப பாருங்க இங்க ஹச் 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 அப்படிங்கிறது 2 முறை இருக்கு. இதுலயும் ஹச் 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 இருக்கு, இதுலயும் ஹச் 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 இருக்கு சரிங்களா? ஏதாச்சும் ஒண்ணுல அடிச்சிருங்க சரிங்களா? சரி, இந்த இதுலயும் ஹச் ஹச் டி அப்படிங்கிறது இருக்கு, இதுலயும் ஹச் ஹச் டி அப்படிங்கிறது இருக்கு. அதனால ஏதோ ஒண்ணு அடிச்சிருங்க, ஒண்ணு மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுலயும் ஹச் டி ஹச் இருக்கு, இதுலயும் ஹச் டி ஹச் இருக்கு. அப்போ இதுலயும் ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோங்க சரிங்களா? இதுலயும் THH இருக்கு, இதுலயும் THH இருக்கு. அப்ப இதுலயும் ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கோங்க, ஒண்ணு அடிச்சிருங்க சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டுங்க. எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 சரிங்களா? இது 1 4 5 6 7 சரிங்களா? அப்போ இதுதான் என்னவாக இருக்கும்? சாதகமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா? அதாவது ரிப்பீட் ஆக கூடாது சரிங்களா? ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 2 தடவை வந்திருக்காது, ஒரே ஒரு முறையா கால்குலேட் பண்ணிக்கணும் சரிங்களா? அப்ப இங்க n of e அப்படிங்கிறது 7, n of s அப்படிங்கிறது 8. அப்ப n of e by n of s தான் நம்மளுக்கு ஃபார்மேட். அப்ப n of e இருக்கக்கூடிய இடத்துல 7 போட்டுருவோம், n of s மேலதான் நம்ம யாருக்குமே ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சோம் n of s 8ன்னு சொல்லிட்டு. அப்ப 7 by 8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிரலாம். 2 dice are rolled together, find the probability of getting a doublet or sum of faces as 4 அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவினை காண்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 10th புக்ல உள்ள கேள்வி, 2021 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி, 2022ல 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது குரூப் 4ல ஒரு முறை கேட்டிருந்தாங்க, அதுக்கடுத்து ஜெயிலர் எக்ஸாம்லயும் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்கு, நிறைய ரிப்பீட்டேஷன் இதுல. சரி, இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கான கணக்குல, அதாவது இன்னைக்கான வீடியோல காயின் சம்மும் நம்ம கொண்டு வந்திருக்கோம், பகடை தொடர்ந்து வரக்கூடிய கணக்குகளும் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம இன்ட்ரோ பார்த்தோம் வைங்களேன். இன்ட்ரோ மட்டுமே ஒரு மணி நேரம் போகும். அதனால அந்த சம் வரையில அந்த கொஸ்டின்கான அந்த மெத்தட் அப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிங்களா? இதுக்கு முன்னாடி காயினுக்கு தனியா பகடைக்கு தனியா சரிங்களா இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வீடியோ போட்டாங்க சரிங்களாங்க. அதுல இன்ட்ரோடக்ஷன் தெளிவாவே கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா இந்த சம் பாக்கல எல்லாத்தையுமே நான் தெளிவா சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்து போறேன் சரிங்களா? அப்படி ஏதாச்சும் எந்த இடத்துல புரியல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த தடவை என்ன திருத்திக்க பாக்குறேன். சரி, அதாவது பகடை அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல எல்லாருமே விளையாண்டுருப்போம். இப்ப கூட நிறைய பேர் விளையாடுவாங்க. அதாவது இந்த டைஸ் வச்சு விளையாடுவாங்க சரிங்களா? பரமபதம்னு சொல்லுவோம், தாயக்கட்டைன்னு சொல்லுவோம் சரிங்களா? அதுல மொத்தம் எத்தனை முகங்கள் இருக்கும்? 6 முகம் இருக்கும் சரிங்களா? முன்னாடி பின்னாடி லெஃப்ட் சைடு ஒண்ணு, ரைட் சைடு ஒண்ணு, மேல கீழன்னு சொல்லிட்டு மொத்தம் 6 முகம் இருக்கும் சரிங்களாங்க? எல்லாத்துலயுமே எப்படி இருக்கும்? ஒரு புள்ளி இருக்கும், 2வது முகத்துல 2 புள்ளி இருக்கும், 3வது முகத்துல 3 புள்ளி இருக்கும், 4வது முகத்துல 4, 5வது முகத்துல 5, 6வது முகத்துல 6 புள்ளின்னு சொல்லிட்டு இப்படி புள்ளிகள்ல இருக்கும் சரிங்களா? இங்க நம்ம கணக்குன்னு வரையில அந்த புள்ளிகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதாவது ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அந்த 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா? 2 புள்ளி இருக்க முகத்தை 2 அப்படின்னு சொல்லுவோம், 3 புள்ளி இருக்க முகத்தை 3 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? அதாவது இந்த புள்ளிகளை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்பர்ல கணக்கு பண்ணுவோம் சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம். சரி, இப்ப நம்ம ஒரு பகடையில உருட்டி விட்டோம் வைங்களேன். அப்போ அந்த ஒரு பகடையில மொத்தம் 6 முகம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த 6 முகத்துல என்ன வேணா விழலாம் இல்லையா? நம்மளுக்கு இங்க நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலும் நம்மளுக்கு ஃபார்முலா முதல்ல ஞாபகம் வரும் சரிங்களா? P of E equal to N of E by N of S இதுதான ஃபார்முலா. சரி, N of S அப்படிங்கிறது மொத்த வாய்ப்பு சரிங்களா? ஒரு பகடை உருட்டி விடையில என்னென்ன வாய்ப்புலாம் இருக்கோ அதெல்லாம் எழுதக்கூடிய இடம் தான் என்னது? இங்க N of S சரிங்களா? அப்போ இங்க ஒரு பகடை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா 6 முகம் இருக்கு, 6 முகத்துல என்ன வேணா விடலாம். அப்போ ஒரு பகடைக்கு 6 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? N of S ஆக இருக்கும். ஆனா நல்லா நோட் பண்ணி பாருங்க, இங்க 2 பகடை வச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா? அப்ப 2 பகடைன்னு சொல்லிட்டா முத பகடையில 6 முகம் இருக்கும், 2வது பகடையில 6 முகம் இருக்கும் சரிங்களா? அப்போ இங்க N of S என்னவாக இருக்கும் அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இந்த 6 கூட இன்னொரு 6 பெருக்கிக்கோங்க சரிங்களா? அவ்வளவுதான். இதுதான் என்னவாக இருக்கும்? N of S, அதாவது மொத்த வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா? இப்போ நீங்களே சொல்லிடலாம், இதே ஒருவேளை 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா N of S என்னவாக இருக்கும்? 6 × 6 × 6. ஏன்னா 3 பகடையில 6 முகம் இருக்கும், அதனால 6 3 முறை பெருக்கிக்கலாம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட் சரிங்களாங்க? சரி, இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க?
இது புரிஞ்சிருச்சு சரிங்களா? சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் பகடையில 1 அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 பகடை ஒன்னா உருட்டி விடுறோமா? ஃபர்ஸ்ட் பகடையில 1 அப்படிங்கிற முகம் விழுந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது பகடையில 1 அப்படிங்கிறது விழலாம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் பகடையில 1 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 2 விழலாம். ஃபர்ஸ்ட் பகடையில 1 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 3 விழலாம் சரிங்களா? இப்படி நம்மளுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னா 36 வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா? இதுதான் அந்த 36 வாய்ப்புகள் சரிங்களா? பாத்துக்கோங்க, இதை எண்ணி பாருங்க. மொத்தம் 36 இருக்கும். 2 பகடை உருட்டி விடல இதுதான் என்னவாக இருக்கும்? வாய்ப்புகளாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பகடை, அதாவது சொன்னல இது முதல் பகடையில விழுந்திருக்கூடியது, இது ரெண்டாவது பகடையில விழுந்திருக்கூடிய நம்பர் சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பகடையில 1 இருந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 1 விழலாம். ஃபர்ஸ்ட் பகடையில 2 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 1 விழலாம் சரிங்களா? இப்படி 6,6 அதாவது ஃபர்ஸ்ட் பகடையில 6 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 6 விழலாம் சரிங்களா? இப்படி நம்மளுக்கு என்ன மாதிரி 36 வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா? இதை மட்டும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நம்மளுக்கு முக்கியமா இதுல தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த முதல் இடத்துல இருக்கக்கூடியது முதல் பகடையில விழுந்த நம்பர், ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது ரெண்டாவது பகடையில விழுந்த நம்பர் சரிங்களா? இப்ப அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. 1 முகம் மதிப்புகள் கூடுதல், அதாவது சாரிங்க, ரெண்டுலயுமே என்ன விழணுமா? ஒரே முகம் விழணுமா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அல்லது அப்படிங்கறத அடுத்து பாத்துக்கலாம் சரிங்களா? முதல் கண்டிஷனை முதல்ல முடிச்சிருவோம். ரெண்டு பகடை நம்ம ஊட்டி விடுறோம்ல, அந்த 2 பகடையிலுமே எப்படி விழணுமா? சேமான நம்பர் விழணுமா சரிங்களா? அதற்கான வாய்ப்பு முதல்ல எழுது அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களாங்க? சரி, அதுக்கான வாய்ப்பு முதல்ல எழுதிக்கலாம். 1,1 அப்படிங்கிறது விழலாம் இல்லையா? சரி, வேற எப்படி விழலாம்? 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முதல்ல விழுந்துச்சுன்னா, முதல் பகடையில விழுந்துச்சுன்னா ரெண்டாவது முதல்ல 2 அப்படிங்கிறது விழலாம். சரி, முதல் பகடையில 3 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 3 விழலாம். இதான் சேமான நம்பர். முதல் பகடையில 4 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 4 விழலாம். முதல் பகடையில 5 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 5 விழலாம். முதல் பகடையில 6 விழுந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில 6 விழலாம். வேற எப்படி போட்டாலும் 2 பகடையில சேமான முகங்கள் வராது சரிங்களா? பாத்துக்கோங்க, எப்பவுமே இது 2, அதாவது 6 முகங்கள் இருக்கிறதுனால 6,6 வரைக்கும் தான் என்ன ஆக முடியும்? ரெண்டுலயும் சேமா விழ முடியும். இது தாண்டி 7,7 அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வராது சரிங்களா? சரி, அப்ப 2 பகடையில சேமா விழுற மாதிரி நம்பர் முதல்ல பார்த்தாச்சு சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். இப்போ ரெண்டாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம எழுதிக்கோம் சரிங்களா? ரெண்டாவது அவங்க கொடுத்துருக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதா நல்லா இருக்கும். அதாவது 2 பகடை நம்ம ஊட்டி விடுறோம்ல, அப்படி ஊட்டி விடையில விழக்கூடிய அந்த நம்பர்ல அந்த 2 நம்பரை நம்ம கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்கணுமா? நம்மளுக்கு 4 கிடைக்கணுமா? கூடுதல் என்னவாக இருக்கணும்? 4ஆக இருக்கணும் சரிங்களா? சரி, அப்ப கூடுதல் 4ஆக இருக்கணும். இதை எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? மேல அது நீங்க 36 போட்டிருக்கீங்கல்ல, அந்த 36 நம்ம எழுதினாதான் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம போட்டிருக்கேன். மைண்ட் கால்குலேஷன் தான் எல்லாமே சரிங்களா? நம்ம இத ஈஸியாவே போடலாம். எப்படிங்கறத பாருங்க. நம்ம சூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ரொம்ப ஈஸியா வந்துடும். அதாவது முதல் பகடையில இப்ப 1 அப்படிங்கிற நம்பர் விழுந்துச்சுன்னு வைங்களேன், ரெண்டாவது பகடையில என்ன விழுந்தா நம்மளுக்கு 4 வரும்? ரெண்டாவது பகடையில 3 விழணும், அப்பதான் 4 வரும் இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்றது? சரி, அப்போ 1,3 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இது ரெண்டத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 4 வர்றதுக்கான வாய்ப்பு சரிங்களாங்க? சரி, இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதல் பகடை கூட 1 கூட்டுங்க, ரெண்டாவது பகடையில விழுந்திருக்கக்கூடிய நம்பர் கூட 1 கழிங்க. என்ன வரும்? 1 + 1 2 அப்படிங்கிறது வரும் சரிங்களா? இங்க 3ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, இருந்துட்டு போட்டேன். இப்ப திரும்பியும் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. இந்த 2 கூட 1 கூட்டிக்கோங்க, இந்த ரெண்டாவது பகடையில விழுந்திருக்கக்கூடிய நம்பர் கூட 1 கழிங்க சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? 2 + 1 3, 2ல இருந்து 1 கழிச்சா 1 சரிங்களா? அப்போ இதை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாத்த விடவும் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோம்ல, அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாத்த விடவும் சின்னதாக இருக்கணும் சரிங்களா? எப்படி இருக்கணும்? எல்லாத்த விடவும் சின்னதாக இருக்கணும். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கு? இது பெருசா இருக்கு, ஆனா கூடுதல் 4 தான் வருது. இதுவும் பெருசா இருக்கு 1 விட, ஆனா 3 + 1 4 தான் வருது. ஆனா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிருக்கூடிய அந்த நம்பர் 1,3 அப்படின்னு சூஸ் பண்ணிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பை சூஸ் பண்ணிருக்கோம்ல, அதுதான் எல்லாத்த விடவும் சின்னதாக இருக்கணும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது அல்லது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி அதையும் மறந்துடாதீங்க. அது இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? இப்படி 2 முறை 1 ரிப்பீட் ஆயிருச்சு அப்படின்னா அதை ஒரே முறை எடுக்கணும், 1 அடிச்சிடணும் அப்படிங்கறத சொல்லிட்டு சரிங்களா? அது 1 அடிச்சாச்சு. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கறத பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 சரிங்களா? அப்போ மொத்தம் 8 வாய்ப்பு இருக்கு சரிங்களா? என்னது? சாதகமான வாய்ப்பு மொத்தம் 8. மொத்த வாய்ப்பு நம்மளுக்கு எத்தனையாக இருந்துச்சு? 2 பகடை அப்படிங்கிறதுனால 6 × 6 36 அப்படிங்கறத சொல்லிட்டேன் சரிங்களாங்க? சரி, 36 போட்டுக்கலாம். இப்ப எவ்வளவு இதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்க 4 2 8, இங்க 1 2 2, மீதி 1 இருக்கும், 16
போட்டிருக்கோம் 8 2 16. சரி, இங்க 2 2 4, இங்க 9 2 18. அப்போ 2/9 அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரியான, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If 2 dice are rolled, then find the probability of getting the product of face value 6 or the difference of face value 5 அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் 6 ஆகவோ அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆகவோ இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களாங்க. பகடைன்னு சொல்லிட்டாங்க, நிகழ்தகவு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. நிகழ்தகவு ஃபார்முலா ஞாபகம் வந்துருன்னா P of E equal to N of E by N of S, இதுதான் ஃபார்முலா. சரிங்களா. சரி, முதல்ல நம்ம என்ன எழுதிடுவோம்? N of S எழுதிடுவோம். சரி, இங்க 2 பகடைன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பகடைனா 6, 2 பகடை அப்படின்னா மொத்த வாய்ப்பு என்னவாக இருக்கும்? 6 × 6 ஆக இருக்கும். ஃபர்ஸ்ட் வித கண்டுபிடிச்சாச்சு. இப்போ N of E சாதகமான வாய்ப்புகளை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா. ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். என்ன இருக்கணுமா? முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 6 ஆக இருக்கணுமா? சரிங்களா. அப்படி இல்ல அப்படின்னா என்னவாக இருக்கணுமா? முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்கணுமா? இதற்கான நிகழ்தகவை கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க. சரி, முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 6 ஆக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு முதல்ல பார்ப்போம். சரிங்களா. சரிங்க, வாய்ப்புகளை பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் 6 கூட எத்தனை, அதாவது 1 கூட 6 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 6 வரும். சரிங்களா. முதல் பகடையில 1 விழுந்து, 2வது பகடையில நம்மளுக்கு 6 விழுந்துச்சுன்னா 1 × 6 6 அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துரும். சரிங்களாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இதையே மாத்தியும் போட்டுக்கலாம். பாருங்க, 6, 1. சரிங்களா. 6 × 1 எத்தனை? திரும்பியும் 6 தான் நம்மளுக்கு. இப்படி ஒரு 2 வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ வேற பாருங்க, 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும்? 6 வரும். சரிங்களா. சரி, இதே திருப்பி போட்டோம் அப்படின்னா 3, 2 6. அப்போ நம்ம எப்படி என்ன பண்ணணும்? இதை டக்குன்னு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணா, 6இன் காரணிகளை பாருங்க. சரிங்களா. காரணிகள் எல்லாத்துக்குமே பார்க்க தெரியும் நினைக்கிறேன். அதாவது 1 × 6 6, 2 × 3 6. வேற ஏதாச்சும் 2 நம்பரை பெருக்கினா நம்மளுக்கு 6 வருமா? கிடையவே கிடையாது. சரிங்களா. அப்போ எந்த நம்பர்லாம் நம்ம பெருக்கையில 6 வருதோ அதுதான் அதாவது காரணிகளா இருக்கும். பகா காரணிகள் காரணிகள். சரிங்களா. அப்போ 1 × 6 6. சரிங்களா. அப்போ 1 6ஓட காரணி, 2ம் 6ம் 6ஓட காரணி, 2 × 3 எத்தனை? நம்மளுக்கு 6. அப்போ 2ம் 6ஓட காரணி, 3ம் 6ஓட காரணி. சரிங்களா. அப்போ இந்த காரணிகளை பார்த்துட்டோம்னா 1 × 6 6, 6, 1 6, 2 × 3 6, 3 × 2 6 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. வேற எப்படி போட்டாலும் நம்மளுக்கு என்ன வராது? 6 வராது. சரிங்களா. பெருக்குனா 6 வராது. சரி, ஃபர்ஸ்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப 2வது ஒண்ணு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 இருக்கணுமா? சரிங்களா. வித்தியாசம், அதாவது 2 நம்பர் நம்ம கழிக்கல, என்னவாக இருக்கணுமா? அது 5 இருக்கணுமா? சரி, அதற்கான வாய்ப்புகள் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பகடையில நம்மளுக்கு 1 அப்படிங்கிற நம்பர் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அத 6ஆல கழிச்சோம் அப்படின்னா சாரிங்க, அந்த 1க்கும் 6க்குமான வித்தியாசம் என்னது? அதாவது 6ல இருந்து 1 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 5ன்னு வரும். சரிங்களா. சரி, இப்ப இதையே திருப்பி ஒரு போட்டுக்கலாம். அது ஒரு வாய்ப்பாகத்தானே இருக்கும். எப்படி பாருங்க, 6, 1. வேற எந்த நம்பரையாச்சும் நம்மளுக்கு கழிச்சா 5 வருமா அப்படிங்கறத பாருங்க. கிடையவே கிடையாது. நீங்க வேணாலும் பாருங்க, வேற எதை வேணா கழிச்சு பாருங்க, அந்த 5 அப்படிங்கிறது வரவே செய்யாது. சரிங்களாங்க. இங்க பாருங்க, 6ல இருந்து 5 கழிச்சா நம்மளுக்கு என்னன்னு வந்துரும்? 1ன்னு வந்துரும். இங்க 5ல இருந்து 5 கழிச்சா 0 அப்படி சொல்லிட்டு ஆயிரும். மேலையும் பாருங்க, 6ல இருந்து 4 கழிச்சா 2ன்னு வந்துரும், 4ல இருந்து 5 கழிச்சா 1ன்னு வந்துரும். அப்போ இந்த வாய்ப்பு ஒரே ஒரு 2 வாய்ப்பு தான் இருக்கு. 1, 6, 6, 1 தான். என்னத்துக்கு? 5 வித்தியாசம் கிடைக்கிறதுக்கு. சரிங்களா. அப்போ இது மொத்தம் 2 வாய்ப்பு இருக்கு. இப்போ டைரக்டா நம்ம அடிக்க வேண்டியதா அடிச்சிடும். அல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அடிக்க, அதாவது 2 டைம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே டைமா கன்சிடர் பண்ணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். சரிங்களா. இங்க 1, 6, 6, 1 அப்படிங்கிறது 2த்துலயுமே ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒரே ஒரு முறை அதை எடுத்துக்கணும். இதுல ஒரு 1, 6 அடிச்சுக்கிறேன், இங்க 6, 1 அடிச்சுக்கிறேன். ஏன்னா இது 2 தான் ரிப்பீட் ஆகுது. சரிங்களா. சரி, மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4 இருக்கு. சரிங்களா. 4 டிவைடட் பை, அதாவது N of E இங்க 4. சரிங்களா. N of S 6 × 6. சாதகமான வாய்ப்பு இங்க 4, மொத்த வாய்ப்பு 6 × 6 அப்படிங்கறது சொல்லியாச்சு. இப்ப எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சு கொடுத்துக்கோங்க. பாருங்க, இங்க ஒரு 4, இங்க 9 × 4 36 இல்லையா. சரி, அப்ப 1/9 அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் டி தான். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது ஈஸியான क्वेश्चन தான். சரிங்களா. A box contain the card numbered 3, 5, 7, 9 up to etc. 35, 37. A card is drawn at random from the box. Find the probability that the drawn card have either multiple of 7 or a prime number அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9 அப் டு எக்ஸெட்ரா 35, 37 என்ற எண்கள் குறிப்பிட்ட சீட்டுகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது 7 மடங்கு அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களாங்க, இருந்துட்டு போட்டோம். இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? 3ஓட டிஃபரன்ஸ், அதாவது 3ல இருந்து 5 கழிங்க என்னன்னு கிடைக்கும், நம்மளுக்கு 2 கிடைக்கும். 7ல இருந்து 5 கழிங்க 2 கிடைக்கும். 9ல இருந்து 7 கழிங்க 2 கிடைக்கும். இப்படி என்னவாக இருக்கு? அடுத்தடுத்த நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் 2ஆக இருக்கு. அதாவது 2 கூடிட்டே போகுது ஒரு நம்பர்ல. சரிங்களா, அதுக்கு ஒரு நம்பர்ல 2 கூட்டணும் அப்படின்னா அடுத்த நம்பர் வருது. ஒரு நம்பர்ல அதாவது இப்போ இந்த 3 கூட 2 கூட்டினா 5 வருது. 5 கூட 2 கூட்டினா 7 வருது. 7 கூட 2 கூட்டினா 9 வருது. அதே மாதிரி தான் இங்க பாருங்க, 35 கூட 2 கூட்டினா 37 வருது. அப்படியே 2 கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, சேர்ந்துட்டு போட்டோம். அப்போ நம்மளுக்கு மொத்தம் n of s அப்படிங்கறது, அதாவது ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ n of e by n of s அப்படிங்கிறது ஃபார்முலா நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, முதல்ல n of s நம்ம கண்டுபிடிச்சலாம். மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லையா? சரி, அப்ப இருக்க எல்லாத்தையும் முதல்ல n of s எழுதி கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களாங்க, பாருங்க. எஸ் தான் நம்ம எழுத போறோம். வாய்ப்புகள் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் 3 இருக்கும், அதுக்கு அடுத்து 5 இருக்கும், 7 இருக்கும், 9 இருக்கும். 9 கூட 2 கூட்டினா 11, 11 கூட 2 கூட்டினா 13, 13 கூட 2 கூட்டினா 15, 15 கூட 2 கூட்டினா 17, 17 கூட 2 கூட்டினா எத்தனை வரும்? 19, 19 கூட 2 கூட்டினா 21, 21 கூட 2 கூட்டினா 23, 23 கூட 2 கூட்டினா 25, 25 கூட 2 கூட்டினா 27, 27 கூட 2 கூட்டினா 29, 29 கூட 2 கூட்டினா 31, 31 கூட 2 கூட்டினா 33, 33 கூட 2 கூட்டினா 35, 35 கூட 2 கூட்டினா 37. அப்ப மொத்தம் எத்தனை இருக்குங்கிறத பார்த்து எண்ணிடுவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. மொத்தம் எத்தனை இருக்கு? 18. அப்ப n of s நம்மளுக்கு என்னது? 18. சரிங்களா, இப்ப n of e மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களாங்க, அதாவது இந்த மொத்த வாய்ப்புகள்ல இருந்து அவங்க n of s, அதாவது e என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இந்த மொத்த வாய்ப்பு மொத்தமா இவ்வளவுதான். சரி, என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு சீட்டானது 7 மடங்காக இருக்கணுமா? சரிங்களா, 7 மடங்குனா என்னது? 7ஆம் வாய்ப்பாடுல வரக்கூடிய எல்லாமே என்னதான்? 7 மடங்கு தான். சரிங்களா, 7th டேபிள்ல வரக்கூடிய எல்லாமே 7ஓட அதாவது என்ன சொல்றது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 சொல்லுவாங்க. சரிங்களா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 சொல்லுவாங்க. 7ஆம் வாய்ப்பாடு முதல்ல எழுதிக்கணுமா? 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42. சரிங்களா, இப்படி என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 7ஆம் வாய்ப்பாடு தொடர்ந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, சரி, நம்மளுக்கு இதுல என்னதெல்லாம் 7ஆம் வாய்ப்பாடு 7 மடங்குகளாக இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். முதல்ல 7 அப்படிங்கிறது 7 மடங்கு. சரி, இது எழுதிக்கிட்டே முதல்ல. அதுக்கு அடுத்து வேற என்னது இருக்கு? 14 அப்படிங்கிற நம்பர் இல்ல. சரி, அப்ப இது கிடையாது. 21 அப்படிங்கிறது 7 மடங்குனா இந்த மொத்த வாய்ப்புல எதெல்லாம் 7 மடங்கு இருக்கோ அதை மட்டும் தான் எழுத முடியும். சரிங்களா, 7 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறதுனால 7, 14, 21, 28 எல்லாத்தையும் நம்ம சொல்றதுக்கு எழுத முடியாது. சரிங்களாங்க, சரி, நீங்க 14 எழுத முடியாது. 21 இருக்கா? இருக்கு. அப்போ 21 எழுதிக்கலாம். சரி, அப்ப 28 இருக்காங்கிறத பாருங்க. 27 இருக்கு, அதுக்கு அடுத்து 28ல 29 போயிருச்சு. அப்ப 28 இல்ல, அதனால இதை எடுக்க முடியாது. சரி, 35 இருக்கா? 35 இருக்கு. அவ்வளவுதான். வேற 48 எடுக்க முடியாது. நம்ம 37ஓட ஸ்டாப் ஆயிருச்சு. சரிங்களாங்க, சரி, அப்போ 7 மடங்குகளாக இருக்கிறதுக்கு 3 வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, சரி, அல்லது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அல்லது பகா எண்ணாக இருக்கணுமா? பகா எண்ணா என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்களை பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா, புரியல எங்கன்னு கேட்டா, இப்ப இந்த 2ஐயும் வச்சுக்கோங்க, ஒரு 4ஐயும் வச்சுக்கோங்க. சரிங்களா, 1 இன்னொன்னு ஞாபகம், 1 அப்படிங்கிற நம்பர் எப்பவுமே பகா எண் கிடையாது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும். சரி, எழுந்திட்டு போட்டோம். இப்போ இந்த 2 அப்படிங்கிற நம்பர் 1ஆல வகுப்படும். சரிங்களா, 2 1ஆ வகுத்தா 2 தான் வரும். சரி, திரும்ப இந்த 2 அப்படிங்கிற நம்பர் 2ஆலையும் வகுப்படும். வேற எந்த நம்பரும் என்ன செய்யாது? 2 வகுக்காது. சரிங்களா, இந்த 4 அப்படிங்கிற நம்பரை பாருங்களேன், 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், 4ஆலையும் வகுப்படும். சரிங்களா, இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னதுன்னா, இந்த 2 அப்படிங்கிற நம்பர் 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படுது. 1ஆலையும் 2ஆலையும் மட்டும் தான் வகுப்படுது. இது பகா எண். இந்த 4 அப்படிங்கிற நம்பர் 1ஆலையும் வகுப்படுது, தன்னாலையும் வகுப்படுது, தன்னை தாண்டி ஒரு நம்பரால என்ன செய்யுது? வகுப்படுது. இப்படிப்பட்ட எண்களை பிரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. சரிங்களாங்க, அப்போ பகா எண்கள் என்னதெல்லாம் கேட்டீங்கன்னா 2, 3, 5, 7, 9 இது எல்லாமே நம்ம பகா எண் தான் சொல்லுவோம். சரிங்களாங்க, சரி, இப்போ அவங்க இந்த சாம்பிள்ல, சரிங்களா, அதாவது மொத்த வாய்ப்புல எதெல்லாம் நம்மளுக்கு பகா எண்ணாக இருக்கோ அதை மட்டும்தான் இந்த இடத்துல எழுத முடியும். சரிங்களா, 2 என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது. 2 பகா எண் தான், ஆனா இங்க 2 இல்லையே. சரிங்களா, என்ன பண்ண முடியும்? சரி, 3ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. 3 அப்படிங்கிறது பகா எண், 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் தான் வகுப்படும். சரி,
5 அப்படிங்கிறது பகா எண் தான். சரி, 7 பகா எண் தான், 9 பகா எண் தான், 11 பகா எண் தான், 13 பகா எண். சரி, ஆனா 15 பகா எண் கிடையாது. ஏன்னா 1ஆல வகுப்படும், 15ஆல வகுப்படும், 3ஆம் வாய்ப்பாடுல வகுப்படும், 5ஆம் வாய்ப்பாடுலயும் வகுப்படும். சரிங்களா, அதனால 15 அப்படிங்கிறது பகா எண் கிடையாது. இங்க 15 எழுத முடியாது. சரிங்களா, 17 அப்படிங்கிறது பகா எண் தான். சரி, 19 அப்படிங்கிறது பகா எண் தான். வேணா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. 21 பகா எண் கிடையாது, 7ஆல வகுப்படும். ஏன்னா 7 3 21, 3ஆல வகுப்படும், 1ஆல வகுப்படும், 21ஆல வகுப்படும், சொல்லிட்டே போலாம். சரிங்களா, சரி, அப்ப 21 பகா எண் கிடையாது. 23 பகா எண் தான். 25 சொல்ல முடியாது, ஏன்னா 1 25 5ஆவது வாய்ப்பாடுலயே வகுப்படும். சரிங்களா, சரி, அதாவது வராது. 27 என்ன செய்யும், 1ஆல வகுப்படும், 27ஆல வகுப்படும், 9ஆம் வாய்ப்பாடுல வகுப்படும். சரிங்களா, அதனால 27 சொல்ல முடியாது, 29 சொல்லலாம். சரி, 31 என்ன செய்யும், ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். 33 சொல்ல முடியாது, 35 சொல்ல முடியாது, 5ஆம் வாய்ப்பாடுல வகுப்படும், இது 3ஆம் வாய்ப்பாடுல வகுப்பட்டுரும். இது 37 என்ன செய்யும், பகா எண் தான். சரிங்களாங்க, இப்ப என்ன பண்ண போறோம், மொத்தம் எத்தனை இருக்கு அப்படிங்கறத எண்ணிட்டு டைரக்டா கேன்சல் பண்ணிட வேண்டியதான். பாருங்க, இங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. இங்க 7 அப்படிங்கிற நம்பர் மட்டும் 2 முறை வந்திருக்கு. அதனால ஒரே ஒண்ணு மட்டும் அடிச்சுட்டு மத்த எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். பாத்துக்கோங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சரிங்களா, அப்போ இங்க n ஆஃப் e அப்படிங்கிறது 14, n ஆஃப் s அப்படிங்கிறது மேல இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். மொத்தம் எத்தனை, 18. அப்போ 14/18 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். சரிங்களா, எவ்வளவு அடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சு கொடுத்துக்குவோம். இங்க 2ஆம் வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 7 2 14, 9 2 18. சரிங்களா, அப்ப 7/9 அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. சாரிங்க, இங்க ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னதுன்னா, இங்க இந்த 9 அப்படிங்கிறது பகா எண்ணாக இருக்க முடியாது. ஏன், இந்த 9 அப்படிங்கிறது 1ஆல வகுப்படும், 9ஆல வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும் இல்லையா, அதனால இது 9 வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, பகா எண்ணு சொல்ல முடியாது. சரிங்களா, இப்ப அந்த 9 மட்டும் அழிச்சிட்டேன். இப்ப திரும்ப ஒரே இருக்க மட்டும் எண்ணிக்கலாம். சாரிங்க. அப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சரிங்களா, மொத்தம் 13 தான் இருக்கு. இப்ப n ஆஃப் e அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு என்னது, 13. சரிங்களா, n ஆஃப் s மேலே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் எத்தனை, 18 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ 13/18 அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கான்னு பிறகு இதை அடிச்சு கொடுக்க முடியாது. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன், இல்ல இன்னொன்னு இருக்கா. சரி, என்னன்னு பாருங்க. A purse contains 10 notes of rupees 2000, 15 notes of rupees 500, 25 notes of rupees 200. One note is drawn at random. What is the probability that the note is either a 500 note or a 200 note அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது, ஒரு பணப்பையில் ரூபாய் 2000 நோட்டுகள் 10, 500 நோட்டுகள், அதாவது ரூபாய் 500 நோட்டுகள் 15, ரூபாய் 200 நோட்டுகள் 25 உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றன. அந்த நோட்டு ரூபாய் 500 நோட்டாகவோ அல்லது அப்படிங்கறத இங்க கொடுக்கல. சரிங்களா, நம்ம தான் எடுத்துக்கணும். 500 இருக்கணுமா அல்லது ரூபாய் 200 நோட்டாகவோ இருக்கணுமா, இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த அல்லது அப்படிங்கறத இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. சரிங்களா, இது முக்கியமான கணக்கு, 10th புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா, சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ முதல்ல நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், n ஆஃப் e பை n ஆஃப் s, அந்த ஃபார்மேட் ஞாபகம் வரணும். சரி, முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n ஆஃப் s கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ எந்த நோட்டுகள்லாம் மொத்தம் எத்தனை நோட்டு இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் 2000 ரூபாய் நோட்டு 10 நோட்டு இருக்கு. சரிங்களா, n ஆஃப் s தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, எண்ணிக்கையை தான் பார்க்கணுமே தவிர எப்பவுமே 10 நோட்டு 2000 ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை தான் பார்க்கணும். சரிங்களா, அந்த எண் அப்படிங்கிறது எண்ணிக்கையை தான் குறிக்க அப்படிங்கறத மறந்துடவே கூடாது. சரிங்களா, அந்த எண்ணை எதுக்கு சும்மா கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப். சரிங்களா, அந்த எண்ணிக்கையை குறிக்குது. அப்போ மொத்தம் 2000 ரூபாய் நோட்டு 10 இருக்கு. சரிங்களா, 10 எண்ணிக்கை எழுதுறேன். 500 ரூபாய் நோட்டு 15 இருக்கு, அந்த எண்ணிக்கை எழுதுறேன். 200 ரூபாய் நோட்டு 25 இருக்கு. சரிங்களா, அப்போ இதெல்லாம் தான் எண்ணிக்கை.
எண்ணிக்கை இதை கூட்டினா நம்மளுக்கு NF கிடைச்சிடும் சரிங்களாங்க. 10 + 15 எத்தனை 25, 25 + 25 எத்தனை 50. அப்போ மொத்தம் எத்தனை நோட்டுகள் இருக்கு, மொத்த நோட்டு எண்ணிக்கை எத்தனை இருக்கு 50 நோட்டு இருக்கு சரிங்களா. சரி இருந்து போட்டோம் NF கண்டுபிடிச்சாச்சு. இப்ப NF மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களாங்க. அதாவது ஒரு நோட்டை எடுக்கிறாங்களாம் சரிங்களா. அந்த 50 நோட்ல இருந்து ஒரு நோட்டை எடுக்கிறாங்களாம். அந்த ஒரு நோட்டை நம்ம எடுக்கல ஒண்ணு 500 ரூபாய் வரணும், அப்படி இல்லைன்னா 200 ரூபாய் வரணுமா, அதற்கான நிகழ்தகவா கேட்டிருக்காங்க சரிங்களாங்க. 500 ரூபாய் நோட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா 200 ரூபாய் நோட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி 500 ரூபாய் நோட்டு மொத்தம் எத்தனை இருக்கு நம்மள்ட்ட 15 இருக்கு. அந்த 15 நோட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் நம்மளுக்கு வரணும் சரிங்களா. சரி மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கு 15 வாய்ப்பு இருக்கு சரிங்களா. பிளஸ் 200 ரூபாய் நோட்டாக இருக்கலாம் சரிங்களா. 200 ரூபாய் நோட்டு மொத்தம் எத்தனை இருக்கு 25 நோட்டு இருக்கு. அந்த 25 நோட்ல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு வரலாம் சரிங்களா. அப்ப பிளஸ் 25 மேல போடுற கணக்குகள் எல்லாத்துலயுமே அதை பார்ப்போம் சரிங்களா. அவங்க கேட்டிருக்கத எழுதிக்குவோம். அதுல ஏதாச்சும் ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒன்ன மட்டும் கால்குலேட் பண்ணுவோம் அதுல இருந்து. ஆனா இங்க அப்படி ஒரு ஆப்ஷனே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா 500 ரூபாய் அப்படிங்கிறது 500 ரூபாய் நோட்டு தான், 200 ரூபாய் அப்படிங்கிறது 200 ரூபாய் நோட்டு தான். 500 ரூபாயும் 200 ரூபாயும் சேமா வர முடியாது சரிங்களா. அதனால எதையுமே இங்க அடிக்கிற மாதிரி இருக்கா சரிங்களா. எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் தான். நீங்க நிறைய சால்வ் பண்ண இதுல ஒரு தெளிவு கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களாங்க. இப்ப இங்க கழிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, அதுக்காக இந்த கணக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கணக்கு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி இப்ப இதை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 15 + 25 40 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்ப NF இங்க நம்மளுக்கு 40, NF 50. அப்போ 40/50 இதுல இந்த 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 4/5 அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. அடுத்த क्वेश्चन போயிடலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா. இந்த கணக்கு என்ன அப்படிங்கறத பார்ப்போம். The probability that a person will get an electrification contract is, and the probability that he will not get plumbing contract is 5/8 சரிங்களா. அதாவது இங்க ஒரே ஒரு இதை மட்டும் விட்டுருக்காங்க. கான்ட்ராக்ட் இஸ் சரிங்களா. அது என்னன்னா 3/5 சரிங்களாங்க. சரி the probability of getting at least one contract is 5/7. What is the probability that he will get both அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 3/5 இந்த சைடு இருக்கு. சரி எழுதிட்டு போட்டோம். அதாவது ஒருவருக்கு மின்சார ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3/5 மற்றும் குழாய் பெறுவதற்கான சரிங்களா குழாய்கள் பெறுவதற்கான ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கு சரிங்களா கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 5/8 ஆகும். மேலும் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5/7 எனில் 2 ஒப்பந்தங்களும் கிடைப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா. ஒன்னும் பயப்படலாம் வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். ஒருத்தர் இருக்காருங்க, என்ன பண்ணுவாராம் ஒயரிங் வேலையும் பாப்பாராம், பிளம்பிங் வேலையும் பாப்பாராம் சரிங்களா. மின்சார வேலையும் பாப்பாராம், பிளம்பிங் குழாய் வேலையும் பாப்பாராம் சரிங்களா. அப்போ அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது சரிங்களாங்க. வேலை கிடைக்கல இந்த ஒயர் வேலை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு சரிங்களா. நிகழ்தகவா கொடுத்துட்டாங்க என்னவாக இருக்குதான் சரிங்களா. அந்த PFA அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் சரிங்களா. நிகழ்தகவு தானே. அப்போ அந்த ஒயரிங் வேலை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னவாக இருக்குதான் 3/5 இருக்குதான் சரிங்களாங்க. சரி இப்ப குழாய் வேலை சரிங்களா. குழாய் வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கான நிகழ்தகவை கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு என்னதான் தேவைன்னா கிடைக்கிறதுக்கான, அதாவது அந்த குழாய் அந்த ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஒண்ணுமே இல்லைங்க. எப்பவுமே ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான நிகழ்தகவை என்னன்னு சொல்லுவோம்னா PA அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. சரி ஒரு நிகழ்வு நடக்காம இருக்கிறதுக்கான நிகழ்தகவை என்னன்னு சொல்லுவோம்னா PA' அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. சரி இந்த PA அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான நிகழ்தகவையும் நடக்காமல் இருப்பதுக்கான நிகழ்தகவையும் கூட்டணும் அப்படின்னா எப்பவுமே என்னதான் வரும், ஒண்ணுதான் வரும் சரிங்களா. இது ஃபார்மேட், இது ஃபார்முலா, இது மறக்கவே கூடாது. இது தொடர்ந்து ஒரு கணக்கு, அதாவது ஒரு வீடியோவே தனியா போட்டாச்சு சரிங்களாங்க. அதனால இது புதுசா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரி அப்ப நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடக்காம இருக்கிறதுக்கான நிகழ்தகவை கொடுத்திருக்காங்க சரிங்களா. நம்ம யாருக்குமே PAன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு, அதாவது அந்த ஒயரிங் வேலைக்கான நிகழ்தகவு PAன்னு வச்சிட்டோம். அதனால PB அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ சரிங்களாங்க. அதாவது PB அப்படிங்கிறது அந்த குழாய் ஒப்பந்தம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, PB' அப்படிங்கிறது கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு = 1 சரிங்களா. இங்க ஒரு குழாய் ஒப்பந்தம் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு தான் கொடுத்திருக்காங்க 5/8 சொல்லிட்டு சரிங்களா. PB பிளஸ் PB' என்னன்னு கொடுத்திருக்காங்க 5/8 கொடுத்திருக்காங்க = 1 சரிங்களாங்க.
இப்போ இத எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, இத இந்த பக்கம் கொண்டு வந்து -5/8ன்னு போட்டு அத சால்வ் பண்ணி கூட பி ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா இன்னொரு மெத்தடு இருக்கு சரிங்களா. அதாவது என்ன, அதாவது இந்த நடக்காமல் இருக்கிறதுக்கான இந்த நிகழ்வை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பி ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா 5/8 அப்படி எழுதிக்கோங்க சரிங்களா. இந்த 8ல இருந்து 5 கழிங்க, என்னன்னு கிடைக்கும் 3ன்னு கிடைக்குமா. சரி, கீழே அந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க. இதான் என்னன்னு கிடைக்கும், பி ஆஃப் பின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு 3/8 தான் கிடைக்கும் சரிங்களா. 2 மெத்தட் இருக்கு, அதுல எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன் சரிங்களா. இப்ப பாருங்க, இதை சால்வ் பண்ணியும் காமிச்சிட்டுமா. பி ஆஃப் பி ஈக்குவல் டு 1, இந்த 5/8 அந்த சைடு போச்சுன்னா -5/8 அப்படி சொல்லிட்டு ஆகுமா. இது நிறைய ப்ராசஸ் எழுதிட்டே போகும். இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க, என்னன்னு கிடைக்கும் 8 × 1 8, 1 × 5 5 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். கீழே 1 × 8 8 அப்படி சொல்லிட்டு கிடைக்குமா. இந்த 8ல இருந்து 5 கழிச்சா 3, கீழே அந்த 8 அப்படி போட்டுக்குவோம் சரிங்களா. அப்போ 2 வழி இருக்கு, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களாங்க. இப்படிதான் கண்டுபிடிப்போம். சரி, இப்போ கடைசி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த 2 நிகழ்வு இருக்குதுல்ல, அதுல ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 5/7 இருக்குதான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.